எவ்வளவுதான் அவர்கள் வந்து வடக்க இருந்து வந்து மலையாளங்கிற ஒரு ஒரு மொழியை உண்டு பண்ணாங்க, கன்னடம்ங்கிற மொழியை உண்டு பண்ணாங்க, தெலுங்குங்கிற மலையாளத்தில் உண்டு பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு கிடைத்தது எல்லாமே இன்னும் தரவுகள் வந்து அங்கங்கே தமிழ் தரவுகள் இருக்குது. அப்படி வந்த இதில் வந்து நல்லா ராமானுஜர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். பூஜை பிரம்மாண்டமாக நடக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க கண்டிஷன், எங்கள் நாமத்தை போடக்கூடாது. அவா காலத்தில் எங்கள் சொம்போ வட்டியோ எந்த பாத்திரம் மண்டமோ நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவாள் புதுசாக போட்டுக்கணும். யானையை நிற்க வச்சுருக்கோம் வெளியில். அதுக்கு வந்து எங்கள் வடகலையை போடக்கூடாது. அவங்க காலத்தில் அவங்க இந்த ஒய்க்கலை தான் போட்டுக்கணும். கீழே 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 போட்டு தென்கலை நாமத்தை போட்டுக்கணும். கொடி எல்லாமே தென்கலை கொடி, வடகலை கொடி. எங்கள் பூஜா காலம் அவங்க பூஜா காலத்தில் நாங்கள் எல்லாம் செஞ்சுருவோம். கோயிலை ரெண்டாக பிரித்தவர்கள் இவங்க தான். கோவிலை ஒரு பெருமாள் அப்படியே பெருமாளையே ரெண்டா பூஜா காலத்தை பிறந்த. ஆக நம்ம யாரும் இதுல எந்த குறையும் இல்லை. இது இவர்களாய் செய்த பாவம். ஆக வடகலை தென்கலையில வந்து அவர்கள் செய்த பாவம். இந்த பெருமாளை இன்னொரு மொழி பிதிங்கி போடுகிறாரு. என்ன செய்வாரு? 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதுல 105ல் 84 திவ்ய தேசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. மீதி 8 தலங்கள் வந்து மலையாளத்தில் இருக்கு. திருப்பதிங்கிறது ஆந்திராவில் கிடக்கு. நம்மளுடைய வடவேங்கடம் தானே, நம்ம திருப்பதி தான், நம்ம சோழ மன்னர்கள் கட்டினது தானே. ஏதோ மொழி வாரியாக போகும்போது ஏதோ ஆந்திர மன்னர்கள் அந்த ஏரியாவில் கூட வந்ததுனால நாம் இழக்க வேண்டிய கால கட்டாயம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருமையான மொழியையும்